ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மை வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலம், போராட்டங்கள், நெருக்கங்கள் இப்படியே நம்ம பார்த்துட்டோம். வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளைகளே, ஆம், உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். உங்கள் வாழ்க்கையில நன்மையும் கிருபை தொடரும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆம், அப்படி நீங்க நிலைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். உங்க வாழ்நாள் முழுதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். தேவ பிள்ளைகளே, ஆம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இருக்குமானால், தேவ பிரசன்னம் உங்கள் மேல் அசைவாடுமானால், உங்கள் தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குமானால் உங்களை தேடி நன்மைகள் வந்து ஒட்டிக்கொள்ளும். தேவ பிள்ளைகளே, ஆம், வேதம் என்ன சொல்றது? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஆம், இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். ஆம் தேவ பிள்ளைகளே, காருண்யம், அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்குமானால் உங்களை தேடி நன்மையும் கிருபையும் சகல ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டில் நான் நிலைத்திருப்பேன், அவர் பிரசன்னத்திலே நிலைத்திருப்பேன், விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சற்று நிலைத்திருந்து பாருங்களேன். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிலைத்திருங்கள். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்வில் தொடரும்.